நம்ம வெரைட்டியான வெஜ்ஜு குருமாவில் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் குழம்பு ஸ்டைலில் ஒரு வெஜ்ஜு குருமா தான் பார்க்க போகிறோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே வெஜ்ஜு குருமான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, மட்டன் குழம்புன்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாமா? நான் அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2-3 பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதெல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மசாலாவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பூடு, அது கூட கொஞ்சோண்டு கசகசா வந்து இந்த கொலக்கொலப்புக்காண்டி, அப்புறம் கொஞ்சோண்டு வாசத்துக்கு புதினா போட்டு அரைச்சிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி என் பையனுக்கு இது தான் செஞ்சு கொடுப்பேன். அவன் மட்டன் குழம்பு அம்மா அப்படின்னு கேட்பான். அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நான் இதுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், மற்ற எந்த வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். சட்டியில் வைக்கலாம், இருந்தாலும் குக்கரில் வச்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எப்பயும் போல் பொடியாக நறுக்கணும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து பொடிசாக நறுக்கக்கூடாது, 2ஆக கீறிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து இது எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கணும். கிண்டிட்டு லைட்டாக உப்பு போடணும். உப்பு போட்டு வந்து வதங்குறக்காண்டி நம்ம உப்பு போடுவோம். உப்பு போட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து அதில் போடணும். போட்டுட்டு இதுக்கு வந்து நான் வீட்டு மிளகா அப்படி தான் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன். இதுக்கு வந்து காரம் கம்மியாகவே போடுங்க. 1 ஸ்பூன் போட்டுட்டு 3 விசில் வச்சு இறக்குங்க. சூப்பரான மட்டன் வெஜ்ஜு குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.